வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி 30/11/2024 சனிக்கிழமை. இன்றைய தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருது. சதுர்தசி திதி காலை 10:30 மணி வரை. பிறகு அமாவாசை திதி ஆரம்பமாகிறது. விசாக நட்சத்திரம் பகல் 12:40 வரை. பிறகு அனுச நட்சத்திரம். யோகம் அதிகண்டம் மாலை 4:45 வரை. பிறகு சுகர்ணம். கரணம் சகுனி காலையில் 11:15 வரை. பிறகு சதுஸ்பாதம் என்னும் கரணம். யோகம் அமிர்தாதி யோகம், சித்த யோகம். சரி, இன்றைய நாளில் நமக்கு உள்ள, அதாவது ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்கள். அஸ்வதி மகம் மூலம். இந்த ஃபஸ்ட்டு உள்ள அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12:40 மணி வரை சரியில்லாத, அதாவது வதை என்னும் தாராபலம் உள்ளது. அதனால் போக்குவரத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும். எதையும் வாய் கொடுத்து நாமளே சில சிக்கலில் மாட்டிக்கூடாது. கவனமாக இருக்கவும். மதியத்துக்கு பிறகு மைத்திரத்தாரை எல்லா விதமான நற்பலன்கள் கிடைக்கும். பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12:40 வரை எல்லா காரியங்களும் காலை முதலே நன்மையாக நடக்கும். பிறகு 12:30 மணிக்கு மேல், அதாவது மதியத்துக்கு மேல் கவனமுடன் இருக்க வேண்டும். போக்குவரத்தில் எல்லா விஷயத்திலும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் மதியம் 12:40 வரை பிறப்பியாகு என்னும், அதாவது தாராபலம் உள்ளது. அதுவரை சிறு சிறு பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படும். கவனமுடன் இருக்கும். மதியத்துக்கு பிறகு எல்லா விதமான நல்பலன்களும் கிடைக்கும். மாலை நேரத்தில் நீங்கள் எண்ணியது நடக்கும். ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் மதியம் 12:40 மணி வரை சேமம். அதிகாலை முதலே நல்லது நடக்கும். மதியம் வரை. மதியத்துக்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமுடன் இருக்கவும். எந்த விஷயத்திலும் அதிகம் தலையிடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை 12:40 மணி வரை, அதாவது வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். பிறகு மதியத்துக்கு பிறகு இரவு வேளையில் அல்லது மாலை வேளையில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை, அதாவது 12:40 மணி வரை எல்லா விதமான நற்காரியங்களும் காலை முதல் நடக்கும். பிறகு வண்டி வாகனத்தில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அப்படியே பயணம் செய்தால் கவனமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் உள்ளது. புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் மதியம் வரை எல்லா விதமான ஜென்மம், அதாவது திருமணம், வளைகாப்பு போன்ற காரியங்களை தவிர மற்ற எல்லா காரியங்களும் செய்யலாம். அதுக்கு பிறகும் நல்லாவே இருக்கும். அதாவது நாள் முழுக்கவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையாகவே இருக்கும் என்பதனால் கவனமாக இருந்து எல்லா விதமான நற்பலன்களையும் பெறலாம். பிறகு பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மதியம் 12 மணி வரை மைத்திரமும் பிறகு ஜென்மமும் உருவாகுதால் நாள் முழுக்க அவைகளுக்கு நன்மையாகவே நடக்கும் என்பதால் நற்பலன்கள் நிறையா கிடைக்கும். ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12:40 வரையிலும் பிறகும் நாள் முழுக்க அவர்களுக்கு நன்மையாகவே நடக்கும். சந்திராஷ்டமம் உள்ள ராசி எது அப்படி என்றால் மேஷம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6:40 முதல் அடுத்த நாள் காலை 7 மணி வரை சந்திராஷ்டமம் உள்ளது. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்கும்.
அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறது. இன்றைய நாளில் வார சூலை கிழக்கு தென்கிழக்கு திசையை நோக்கி அந்த வார சூலை உள்ளது. பகல் 12 மணி வரை தயிர் அன்னமாக சாப்பிட்டு அவசியம் ஏற்பட்டால் பயணம் செய்யலாம். இந்த பதிவுடன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறையா இருக்கும். அது அடுத்த பதிவில் உங்களுக்கு நிறையா தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.